this hospital give me baby, my dream. I am very happy, but today I feel also sad. குட் மார்னிங். என்னோட பேர் டாக்டர் சங்கீதா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியோனட்டாலஜி, எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். சோபா ஷர்லின்னு ஒரு லேடி நம்மக்கிட்ட 25 வீக்கர் ஒரு பேபி வந்து அட்மிட் ஆனாங்க. 2 ட்வின் வந்தபோது ஒரு ட்வின்னை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. பட் இன்னொரு ட்வின்னை வந்து வித் ஸோ மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அதாவது மூச்சு திணறல் இருந்தது, அப்னி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டி, ரெட்டினோபதி, அது மாதிரி எல்லா ஒரு ப்ரீடம் பேபிக்கு உள்ள எல்லா காம்ப்ளிகேஷனுமே இந்த பேபிக்கு இருந்தாலும் அந்த பேபி எல்லா காம்ப்ளிகேஷனையும் தாண்டி சர்வைவ் ஆகி இப்போ வந்து ஒரு 580 கிராம்ஸில் வந்த பேபி இப்போ 1.8 கிராம்ஸில் வந்து 1.8 கேஜியில் அந்த மதர்கிட்ட நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ட்ரான்சிஷன் கிடையாது. ஒரு 4.5 மந்த்ஸாக ஒரு மதரோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கஷ்டங்கள் வந்து அந்த மதர்கிட்டேருந்து நம்மளுக்கு அந்த கஷ்டம் எப்படி சந்தோஷமாகுதுன்றது அந்த மதரை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க ஒரு பேபி மாதிரியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு ரொம்ப டிப்ரெஷனான ஒரு 1/2 கிலோவில் ஒரு குழந்தைய பார்க்கும்போது அது ஒரு குழந்தை மாதிரியே அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. ஸோ நிறையா ஒரு மன அழுத்தம்லாம் அவங்க கடந்து வந்து ஒரு 90 கிராம் ஒரு லைக் 900 கிராம்ஸ் 1 கேஜி வரும்போது தான் தன் குழந்தைன்னு ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு புரிதலே வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அங்கே அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருக்க தாய்ப்பால் வங்கி மூலம் தான் பால் கொடுத்து அந்த குழந்தையை நம்ம வளர்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கங்காரு மதர் கேர் சொல்லி கொடுத்து ஒரு டெவலப்மெண்ட் சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து இப்போ ஒரு 1.8 கேஜியில் அந்த பேபியை வந்து ஒரு நியூரலாஜிக்கலி இன்டாக்டாக அந்த மதர்கிட்ட கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வருது. ஏன்னா இப்போ நியூபார்ன் ஒரு அலைவாக நம்ம கொடுக்குறத விட அது ஒரு டெவலப்மெண்டலி இன்டாக்டாக ஒரு டிசபிலிட்டி இல்லாமல் அந்த குழந்தைய அந்த மதர்கிட்ட கொடுக்குறது தான் நம்ம சக்ஸஸ். அண்ட் இந்த பேபிக்கு வந்து நம்ம ரெகுலராக டெவலப்மெண்ட் கிளினிக்கில் அட்மிட் பண்ணி ஃபாலோ அப் வந்து அட்வைஸ் பண்ணதுனால அந்த மதர் ஒரு 2 மந்த்ஸ் இங்கே தங்கி ஃபுல்லாக டெவலப்மெண்ட் கிளினிக்கில் எக்ஸாமின் பண்ணி ஒரு நல்ல குழந்தையாக பங்களாதேஷ்க்கு திருப்பி கொண்டு போகணுன்னு முடிவு செஞ்சுருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இட் இஸ் நாட் ஒன் பர்சன்ஸ் ஒர்க். இது வந்து ஒரு டாக்டர்ஸ், நர்சஸ், மதர், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாரோடைய ஒரு டீம் எஃபர்ட்னால தான் இந்த சக்ஸஸ் வந்து கொடுக்க முடிஞ்சது. வணக்கம். I am feel very grateful to hear this hospital. This hospital give me baby, my dream. I cannot imagine, but my dream only comes true for this hospital. Doctor, nurse, everybody, they are very helpful, friendly, everything. I come from Bangladesh. I cannot speak in Tamil, but here I don't feel I live in another country. This is my country. I feel always, and every patient, doctor always talk to me in a smiling face. That encourages me and my day were very peace, very nice, and I am very happy, but today I feel also sad because today is discharge. That's why I miss everybody, all doctor, nurse, everybody miss very much. And if possible, all of them I take Bangladesh. This is very they are very very good person in my life, and my husband always say they are our family member. All of them are best doctor, all of them are best, and they are in God powerful son, daughter, everything. I believe this is the best temple in Chennai, and always remember in my whole life, and thankful to everybody.